உமன் ஸ்ட்ராங்கர்னு நினைக்கிறீங்களா இல்லை மென்ஸ் தான் ஸ்ட்ராங்கர்னு நினைக்கிறீங்களா? ஃபேமிலிஸ்க்கு யார் மேனேஜர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹலோ சார். ஹலோ அபி, சொல்லுங்கள். இங்கே வந்து உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்ககிட்ட ஒரு 10 ரேபிட் கொஷின்ஸ் கேட்கலாமா சார்? ரேபிட் ஃபயர் கொஷின்ஸ். ஓகே, கேட்கலாம். என்ன கேள்வி கேட்குறீங்களோ கேளுங்க, சொல்கிறேன். ஓகே சார். ஃபஸ்ட்டு சார், நீங்கள் உமன் ஸ்ட்ராங்கர்னு நினைக்கிறீங்களா இல்லை மென்ஸ் தான் ஸ்ட்ராங்கர்னு நினைக்கிறீங்களா? மென்ஸ் கிடையாது, விமன்ஸாக. நம்ம ஃபிசிக்கலாக மென்டலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். எல்லா சுச்சுவேஷனுமே விமன்ஸ் நம்மளை விட சைலண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த வில் பவர் இருக்குது. ஏன்னா அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்க எடுக்கிற டிசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மென்ஸுக்கிட்ட வந்து நம்ம ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நிலையாக நம்ம முடிவெடுக்க மாட்டோம். ஏவா பிவான்னு ஒரு ஆப்ஷனில் இருப்போம். பட் இந்த கொஸ்டினில் வந்து விமன்ஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப், இதை நிறையா ஃபேக்ட்ரிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு மேனேஜர் இருப்பாங்க இல்லைங்களா? மேனேஜர்னால் அவங்க தான் வந்துட்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. ஸோ ஃபேமிலிஸ்க்கு யார் மேனேஜர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்கு எப்போவுமே நம்ம மதர் தான். ஸோ ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் ரொம்ப நமக்கு எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நம்ம லைஃப்பில் பிக்கஸ்ட் சப்போர்ட்டர் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸு தான். பேரண்ட்ஸை நம்ம வந்து ஈக்குவலாக நம்ம வந்து பார்க்கலாம். இதில் மதரு ஃபாதர் வந்து பிரிக்க முடியாது. நான் இதில் வந்து நான் நியூட்ரலாக நிற்கிறேன். நம்மளோட பிக்கஸ்ட் சப்போர்ட் எடுத்தால் ஃபேமிலியில் எக்ஸ்பெஷலி நம்மளோட ஃபாதர் அண்ட் விமன்ஸ் 2 பேருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. உமன் இல்லைன்னா வேர்ல்டு ரன் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 100% கிடையாது. ஏன்னா ஒரு பெண்ணால் எடுக்கிற நடுநிலை முடிவுகள் வந்து ஒரு ஆணால் கொடுக்க முடியும்னா அது 50-50% தான். ஏன்னா ஒரு உதாரணம், ஒரு பெண் இறந்து விட்டால்னா ஒரு ஆண் சர்வைவல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுவே ஒரு ஆண் கணவன் மனைவியில் ஒரு கணவன் இல்லைன்னா ஒரு பெண்ணால் அந்த ஃபேமிலியை லிட்ரலாக அடுத்த க்ரோவுக்கு கொண்டு வர முடியும். பிகாஸ் அதில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். ஆஸ் பர் இந்த கொஸ்டின் ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங்கில் வந்துட்டு மென்ஸா உமென்ஸா? இப்போ ஈக்குவல் சொல்லலாம். ஆண்கள் என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ அது எல்லாமே இப்போ பெண்கள் பண்ணுறாங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோவிலேருந்து எடுத்துட்டா கூட அவங்களுக்கு ஓகே. நிறைய ஷாப்ஸ் ஓகே. நிறைய இண்டஸ்ட்ரியில் இப்போ பெண்கள் ஈக்குவல் டு ஆண்களுக்கு சமமாக வேலைகளில் இப்போ நிலைநிறுத்தி வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியாது கிடையாது. பைலட் வரைக்கும் இப்போ பெண்கள் தான் ஓட்டுறாங்க. ஈவன் டிரான்ஸ்போர்ட் வரைக்கும் ஆண்டர்ப்ரனராக மல்டிப்புளாக பெண்கள் இருக்காங்க. ஸோ ஈக்குவல், இப்போ ஈக்குவல் சிஸ்டம் தான். அடுத்து வந்து ஒரு ஃபன்னியான ஒரு கொஷின் தான். ஷாப்பிங்க்கு அதிகமாக டைம் எடுத்துக்கிறது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக வந்துருச்சு. ஷாப்பிங்னு ஒரு விஷயம் இப்போ மொபைல்லே முடிஞ்சிருது. ஒரு காலத்தில் பெண்கள் போய் நிறுத்தி நிதானமாக ஒரு கடையில் 5 மணி நேரம் 10 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டைம் அதிகமாக எடுத்துப்பாங்கன்னா இல்லை, இப்போ குறைவு தான். ஓகே. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு இடத்துக்கு நம்ம ஃபங்க்ஷன் போகிறோங்கும்போது பெண்கள் வந்துட்டு கிளம்புறதுக்கு, அதாவது வெளியே போகணும் அப்படின்னா அவங்க வந்து ரெடி ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் முன்னாடி இருந்தே இப்போ வரைக்குமே இருக்குதுன்னு நிறையா ரீல்ஸ் நம்ம பார்க்குறோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முன்னாடி இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி வந்து ஒரு சேலை அவங்க வந்து ரேப் பண்ணிட்டு வரக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அவங்கள அதில் அவ்வளோ ப்ராசஸான ஒர்க் இருக்குது. செகண்ட் அவங்க ஆர்னமெண்ட்ஸ், மேக்கப் இதெல்லாமே. இப்போ இருக்கிற டெக்னாலஜி மாதிரி ஃபட்டா 2 மினிட்ஸ் சாரீஸ் ஆகட்டும், அவங்களுக்கு 2 நிமிஷம் மேக்கப் செட் ஆகட்டும், யூஸ்வலாக அந்த ஹேர் ஸ்டைலிங் ஆகட்டும், அதை பற்றி கிடையாது. டெக்னாலஜி அப்போ கிடையாது. இப்போ நமக்கு டெக்னாலஜியில் யூடியூப்ஸ் நிறைய அவைலபிலிட்டி இருக்கனால அந்த க்ரூமிங் சென்ஸ்ன்றது வித்தின் 2 மினிட்ஸில் கூட பெண்கள் நல்லாவே ரெடி ஆகிடுறாங்க. டைம்ன்றது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அது என்னால் இதுக்கு கரெக்டாக பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல. டைம்ன்றது ஒரு பெரிய கொயரி தான். அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து அவங்க எப்போ கிளம்பி போகணுன்ட்டு. பட் டைம் எடுக்கிறாங்களான்னா முன்ன மாதிரி கிடையாது, ஆன் டைமில் இப்போ இருக்காங்க. சார் ஓகே சார், லாஸ்ட்டாக ஒரு கொஷின் சொல்லுங்கள். சப்போஸ் இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு சார்ஜரை காணோம், இல்லைன்னா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை காணோம், ஏதோ ஒரு சின்ன பொருளை காணோன்னா கூட ஃபஸ்ட்டு நம்ம கூப்பிட்ற ஒரே குரல் அம்மா. அம்மாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஆக்சுவலி நம்ம எல்டர் கேர் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஹோம் கேர் ரன் பண்ணால் கூட இதில் வந்து மதர்ஹுட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் இங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வாங்க முடியும்னா கண்டிப்பாக வாங்க முடியும். அதாவது சில உறவுகளை தவிர மதர் இல்லாட்டி கண்டிப்பாக சர்வைவல் ஆக முடியாது. ஏன்னா இப்போ வேர்ல்டே ஒரு 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 சின்ன ஒரு குரங்கு குட்டிக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், அழுகிறோம். பஞ்ச், ஜப்பானில் ஜூவில் இருக்கிற
தாயால் தவிர்க்கப்பட்ட அந்த குழந்தை. ஸோ அந்த மாதிரி தான். ஒரு அம்மா இல்லைன்னா அது ரொம்ப கடினம். ஏன்னா அது பஞ்சோட ஏக்கத்திலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வைரல் கிட் பஞ்ச். அவன் ஒரு பாசத்துக்காகவும் அவங்க அம்மா சேர்த்திக்கூடாது, அந்த கூட்டம் சேர்த்திக்கூடாதுன்ட்டு. பட் பஞ்சு வந்து அந்த ஜூ கீப்பர்ஸ் அவ்வளோ அழகாக பஞ்சு பார்த்துக்கிறாங்க. அம்மா இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த வருஷத்தோட ஒரு சான்றுன்னு எடுத்துட்டா, இட்ஸ் எக்ஸாம்பிள்னு இட்ஸ் ரிசல்ட்னா பஞ்சு தான். பிகாஸ் அம்மாவோட ஏக்கத்துக்காக காத்துட்ருக்கிறான். ஸோ I can't able to describe how much it's harder for everyone. It's not for me. அனிமல்லேருந்து எல்லாருக்குமே. பட் அதை ரிப்ளேஸ் பண்ண முடியாது. சார், நீங்கள் வந்து உமன்ஸை பற்றி நல்லாவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு மனுஷன் சக்ஸஸ் ஆனானா அவனோட சக்ஸஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். பட் ஒரு உமன் சக்ஸஸ் ஆனானா அந்த அவங்க ஃபேமிலியே சக்ஸஸ் ஆன மாதிரி தான். ஒரு உமன் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபேமிலி ஸ்ட்ராங், ஃபேமிலி ஸ்ட்ராங்னா சொசைட்டி ஸ்ட்ராங். ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே ஃபார் ஆல் உமன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒண்டர்ஃபுல் கொஸ்டின். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உங்களோட கேள்விகள் அவ்வளோ ஒரு நிதர்சனமாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ஈஸியான கேள்விகள் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அபி. பெண்கள் தினமும் கொண்டாடப்பட வேண்டிய ஆட்கள். நாளைக்கு 8ஆம் தேதின்றக்காக உங்கள் அம்மாவையும் உங்கள் சிஸ்டரும் நீங்கள் கொண்டாட தேவையில்லை. ரெகுலராகவே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். விமன்ஸ் அவர் பேக் போன் சப்போர்ட்டர், அவர் ஃபேமிலி, அவர் நேஷன். ஸோ ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல்.